இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டு மேல் வீட்டிலே சிஷ்யரோடு ஆண்டு என்னுடைய கடைசி பந்தியிலே நீ கலந்து கொள்கிறானுடைய இப்படியாய் நான் இப்படி திருச்சபிலே இந்த பந்தியிலே நீ கலந்து கொள்ளும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டுடைய பரலோக தேவனே இங்கே முன்னின்று இந்த மூத்த பொதுவராய் நடத்தி தரும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். சீசலுக்கு அந்த ராபணத்தை நடத்தி கொடுத்து நாங்களுடைய இப்படி பிரசமான கரம் இந்த அப்பத்தின் மேலும் பிரசத்தின் மேலும் தொட்டு நீங்கள் ஆசிரியப்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். நீ புஸ்தகிப்பவர் உங்கள் மேலும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவருடைய பிரசுத்த ஆவியான தொடர்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை உணர்வும் குற்றங்களை உணவும் மீதுகளை நாங்கள் உணர்த்தக்க தேவன் கிருபை செய்யுங்க. முற்றிலுமாய் உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் கர்த்தாவே ஆமென். ஞாபகம் வருவோம். பவுல் பொருந்தப்பட்டதற்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியமானது 1 வாசிக்கும் போது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எதுவரையில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றால் அந்த சம்பந்தத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். யாவரும் முழங்கால் படினோம். நம்ம நம்முடைய கேள்வர் பால்ராஜ் அவர்கள் இந்த அப்பத்துக்காக ஜெபிக்க முடியாது. கிருபையுள்ள எங்கள் பரிசுத்தமான திருவிருந்த ஆராதனையை பொழுதிலே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பு என் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து உம்மோடு கூட இணைக்கின்ற இந்த மேலான பாக்கியத்தை உடைய ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் ஒருவருடைய கால்களை நீர் தாமே கழுவினீர். போதகரும் இரட்சகரும் தேவனமாய் இருக்கிற நீரே பரலோகத்தில் இருந்து தம்மை தாழ்த்தி தன்னுடைய சீஷர்களுக்கு உலக மக்களுக்கு ஒரு மாதிரியாக கீழ்ப்படிதலின் மாதிரியாக ஆண்டவர் காட்டினீரை தகப்பனே. அப்படிப்பட்ட மாதிரியை பின்பற்றுகிற நாங்கள் நீர் உம்மை கீழ்ப்படுத்தினது போலவே நாங்களும் கீழ்ப்படுத்தவும் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் தேவனே, இதோ அப்பத்திற்காக உங்களுடைய திரு சமூகத்தில் முழுவதுமாக சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ
உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது என்று சொன்னீர் சுவாமி. ஆமாண்டவரே, நாங்கள் அடைய இருந்த தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்ட இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனே உடைய சரீரத்தை மரணத்தில் ஊற்றி இதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக உண்மையில் இணைகின்ற அடையாளமாய் இருக்கத்தக்கதாக சரீரத்தை எங்களுக்காக பிற்கும்படி தேவனே செய்தீரே சுவாமி. அதனை புசிக்கும் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் விருதாவாக இதை புசிக்காதபடிக்கு ஆண்டவரே, முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டு முற்றிலும் தாழ்மையின் சின்னமாக எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை, எங்களுக்குள் இருக்கிற மீறுதல்கள் எதுவாயினும், பாவ கரைகள் எதுவாயினும் என் ஆண்டவர் தாமே நீக்கி போட்டு இதை புசிக்கிறதற்கு ஏதுவான பாத்திரங்களாக எங்களை கத்தாமே இந்த நாளில பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. புசிக்கிற எங்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது உண்மையில் இணைக்கின்ற அந்த பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை ஆசீர்வதிங்க. மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய காக்கும் வல்லமையும் உங்களுடைய வல்லமை என்றைக்கும் எங்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட ஐக்கிய பந்திலே நாங்கள் கலந்து கொள்கிற பொழுது எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். மிக ஜீவனும் நடந்ததாக. ஆமென். பள்ளி முதல்வர் முன்பாக வந்து இயேசு 53 வாசிக்க வேண்டும். ஏசாயா 53வது அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னை சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஜெபத்துடனே இதை பற்றி நாம் பேசுவோம். போஜனம் பண்ண பின்பு அவர் இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணுவதெல்லாம் என் நினைவுறுபடிக்கைகள் செய்யுங்கள் என்றார். நாம் யாவருமான முறைக்கால் படிக்கிட்டு இந்த கஷ்டத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தருக்கு ஓயாமல் போற்றப்பட்ட பரிசுத்த பிதாவே, கல்வாரியின் நாயகனே, அந்த கல்வாரியிலே ஆண்டவரே எங்களுக்காக பரலோகத்தின் தேவன் சிலுவையை சுமந்து ஆண்டவரே உடைய பிரசமான கருத்திலே கூர்மையான ஆண்டவரே அந்த ஆணைகள் படும்போது பீரிட்டு வந்த ரத்தம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே ஒவ்வொரு அடியிலும் கர்த்தாவே ஆண்டவரே உடைய சரீரம் கிழிக்கப்பட்டதாப்பா, ஆண்டவரே உடைய தலையிலே முழுமுடி சூட்டப்பட்டது ஆண்டவரே, ஈட்டியால் கர்த்தாவே உடைய இருதயத்திலே குத்தினார்கள் கர்த்தாவே, எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்காக நீ பட்ட வேலை எண்ணி பார்க்கிற ஆண்டவரே, ஒரு முடிவிலே ஒரு ரத்தம் கூட, ஒரு குருதி கூட, ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தாவே ரத்தம் சிந்தினப்பா, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் கர்த்தாவே உடைய ஜீவ ரத்தத்தை கொடுத்து கர்த்தாவே, மேலான ஒரு பாக்கியம் தான். இவ்வளவு பெரிய அன்பு இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத அன்பை எங்களுக்கு செலுத்தினேன் கர்த்தாவே, அன்பை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாக, உண்மை எண்ணி பார்க்கும்படியாக இந்த நாளிலே உங்களுடைய விலகி சென்றால் மீதுமாய் எங்களை புத்தித்துக் கொள்ளபடியாக நாங்கள் செலுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அக்கிர சொந்த வெறுக்குமானால் ஆனதை அதை பரிசுப்படுத்தும். இந்த ரசமானது ஆனதையுடைய பிரசமான ரத்தமாய் மாற்றும்படியாய், உடைய காயப்பட்ட கரத்திலே இதை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், இதை புசிக்கின்ற போது எங்களுடைய குணங்கள் மாறுபடியாய், எங்களுடைய வீரர்கள் மாறுபடியாய், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாய் அழுவே எங்க ரத்தத்தோடு இந்த ரசம் கலந்த போது அழுதே முறை நாங்கள் மகிமையை காணத்தக்க உதவி செய்யும். ரசத்தை ஆசீர்வதித்து தரும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் மானமுடனெல்லாம் கர்த்தர் வரப்போகும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றார். ஜெபத்தோடு இந்த பசத்தை நாம் பேசிப்போம். யாவது வந்து இந்த பழைய தொடர்ந்து பழகும். பூரண பாக்கிய தாழ்மையோ எனக்குண்டு என் காட்சியோ விண்புதர் வானில் இறங்கினார் அன்பினே வீரோ லிதுனிதார் இதோ என் சாட்சி என் கீதமே மீட்பரை போற்று என் காலமே இதோ என் சாட்சி என் கீதமே மீட்பரை போற்று என் காலமே மாட்டாமைய ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய கரம் நம்ம மேல் அமர்ந்தது. அவருடைய காயப்பட்ட கரம் மேல் அமர்ந்தது. அவருடைய பிரசமான கரம் மேல் அமர்ந்தது. குணமாக்கு கரம் நம்மளை தொட்டது. இங்கேருந்து கடந்து போகும்போது ஒரு புதிய சிந்தனையோடு போவோம், புதிய திருத்தோடு போவோம். இயேசுகள் சென்று பேசினார். ஒரு புதிய திருத்தோடு போவோம். இதை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதனால் எங்களோடைய பேசின கிருபைக்காய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுடைய பாவங்களை உணர்த்தின கிருபைக்காய், மீண்டுமாய் அந்த பாவத்தை செய்யாதபடி, மீண்டுமாய் அக்கிரமத்தை செய்யாதபடி, மீண்டுமாய் எங்களுடைய வார்த்தையிலே வாயுடைய வார்த்தைகளானவே எந்த ஒரு கெட்ட பேச்சு வராதபடி, பொறாமை இல்லாதபடி, மீட்பு இல்லாதபடி, அதை ஒற்றுமை காரணப்பா திருச்சபைக்குள்ளாக மேற்றுமை இல்லாதபடி, பலன் அவருடைய எந்த ஒரு வேற்றுமை இல்லாதபடி நாங்கள் ஒரே சிந்தனைக்கு உதவி செய்யப்பா. எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவே ஒரே சிந்தியா இருந்தாங்க, அப்ப அந்த திருச்சபைக்குள்ள ஒரே சிந்தனை திருப்படியான செபிக்கிறாப்பா. அந்த என்னுடைய கடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கும். எங்களுக்கு தாழ்த்தியமானவரே, அந்த மகனை பார்த்து நீ இறங்கி வாங்க சொல்லிடானே, செகை இறங்கி வந்தது போல கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரும்படியாய், பெருமையை விட்டு இறங்க முடியாய், அகந்தை விட்டு இறங்க முடியாய். எங்களை ஒன்றுமில்லப்பா, நாங்கள் தகுதி பார்க்க மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நாங்கள் வெறுமையாக்குற கர்த்தாவே, பவுல் சொன்னமாக நாங்கள் ஒரு கிருப்பையானவரே, எங்களை நீங்க மகிழ்ப்படுத்தினீங்க.
அப்படியா இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவி வாலிபர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருங்க. இந்த நாளிலே பொறுப்பேற்று புதிய நிர்வாகிகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டிலே உன்னதமான ஊழியத்தை சீர்தட்ட பலத்தாருங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு கிருபை இருக்கட்டும். அநேகருக்கு நாளை வரவில்லை, அவளை வளைத்து வாருங்கப்பா, அவளை கற்ப கொடுக்கலாம், ஆஸ்வதிங்க. அப்பா நாங்கள் பரிசுத்த சுந்தரை தாருங்கப்பா. நாங்கள் முதல் ஓய்வு நாளே இங்க அமர்ந்திருக்கிற எல்லா நின்று கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் உடைய ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நீ பரிந்துரைக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஜெபத்தை சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே கிறிஸ்துவை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசம் பண்ணி உன் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டவர் என்பது. ஆமென்.